இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் ஆடிய 5 போட்டிகள் கொண்ட T20 தொடர் நேற்றுடன் முடிவுக்கு வந்திருக்கு. இந்த தொடர்ல இந்திய அணி பாத்தீங்கன்னா 4-1 அப்படின்னு தொடரை கைப்பற்றி வெற்றியுமே பெற்றிருக்காங்க. 5வது மற்றும் கடைசி T20 போட்டி மும்பை வான்கடை மைதானத்துல நடந்தது. அந்த போட்டியில இந்திய அணி 150 ரன்கள் வித்தியாசத்துல வெற்றி பெற்று ஆதிக்கத்தை வெளிப்படுத்தி இருந்தது. போட்டி முடிந்தவுடன் இந்திய அணிக்கு கோப்பை வழங்கப்பட்டிருக்கு. கேப்டன் சூரியகுமார் யாதவ் கோப்பையை பெற்றுக்கொண்ட பின் செய்த செயல் இந்திய கிரிக்கெட் ரசிகர்களை நெகிழ்ச்சியில ஆழ்த்திருக்கு. இதற்கு முன்னாடி தோனி, விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா ஆகியோருடைய கேப்டன்ஸிலுமே இதே நடைமுறை நீடித்திருந்தது. தோனி கேப்டனாக இருந்த பொழுது ஒவ்வொரு முறையுமே கோப்பையை வென்ற பிறகு அதனை அணியுடைய இளம் வீரரிடம் வழங்குவதை துவக்கி வச்சாரு. அதன் மூலம் பாத்தீங்கன்னா வந்த இளம் வீரருக்கு அதிக தன்னம்பிக்கை ஏற்படும் அப்படின்னும் வெற்றியில உங்களுடைய பங்கும் உள்ளது அப்படின்றத உணர்த்தவும் இந்த பெருமையான விஷயத்த அவங்களுக்கு அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு நம்ம தோனி அவர்கள் அந்த விஷயத்த ஆரம்பித்து வைத்தாரு. அதன் பிறகு வந்த அனைத்து கேப்டன்களுமே அதே வழிமுறையை பின்படுத்தியுமே இருந்தாங்க. இதனால இங்கிலாந்துடன் நடந்த T20 போட்டியில இந்தியா ஆதிக்கம் செலுத்தி வெற்றி பெற்றுட்டாங்க. அடுத்து ODI போட்டி தான். இதற்கான 11 அணியை கூடிய விரைவில் இந்திய கிரிக்கெட் வாரியம் அறிவிக்க இருக்காம். அது மட்டும் இல்லாம இந்தியாவுடைய ODI 11 அணி கண்டிப்பாக ஆச்சரியப்படுத்தும் வகையில இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹெட் கோச்சான கௌதம் கம்பீர் அவர்களுமே சொல்லியிருக்காரு. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.